ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சொல்லிடு எல்லாரும். ஹாய். நமக்கு என்ன வந்திருக்கு? குக்கர் வந்திருக்கா? இது பேர் என்ன? கொரியர். சோ கொரியர் எங்க இருந்து வந்திருக்கு? ஷாப்ல இருந்து வந்துச்சு. இந்தியால இருந்து வந்திருக்கு. இந்தியால இருந்து கனடாக்கு கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க. அம்மா வந்து கொரியர் அனுப்பியிருக்காங்க. கொரியர் அனுப்புறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நாங்கள் வந்து செலக்ட் பண்ண மெத்தட் வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புறது. போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இதோட 3வது தடவை நாங்கள் கொரியர் அனுப்பியிருக்கோம். இந்தியன் டைம் படினாலுமே ஒரு அந்த 7 days or 8 days வந்து நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 3rd டைம் எனக்கு வந்த கொரியர். ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நாங்கள் கொரியர் அனுப்பிச்சப்போ ஒரு 10 kg அனுப்பிச்சாங்க. மசால் பொடிக்காக தான் அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து ஒரு கேஜிக்கு வந்து 550 rupees போல் வாங்கினாங்க. ஸோ 10 kgங்கும் போது ஒரு 5500 rupees வாங்கியிருந்தாங்க. செகண்ட் டைம் கொரியர் அனுப்பிச்சப்போ ஒரு 20 kg 20 or 18 kg கிட்டக்க வந்திருந்தது. அப்போ வந்து கொரியரோட சார்ஜ் வந்து கூட இருந்தது. 650 rupees வந்திருந்தது. பட் ஓகே, அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு அட்லீஸ்ட் நம்ம இங்கே வந்து தேவையான பொருளை ரிசீவ் பண்ணுறோம். மெயினாக மசால் பொடி தான். ஸோ வருதுங்கும் போது ஓகே. பட் இந்த டைம் கொரியர் அனுப்பும்போது எனக்கு வந்து 22 kg பார்சல் வந்திருக்கு. இந்த 22 kgக்கு 20,000 rupees வாங்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கேஜிக்கு 900 rupees போல் அவங்க வாங்குறாங்க. லாஸ்ட் டைம் இதெல்லாம் கேஜி கணக்கு பண்ணி தான் வாங்கியிருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 500 grams நாமினல் அமௌண்ட் மாதிரி ஒரு 500 rupees அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே போக போக ஒவ்வொரு 1/4 கிலோவுக்கும் 200 ரூபாய் கூடிக்கிட்டே போகும். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் அப்ராக்சிமேட்டாக நமக்கு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கேஜிக்கு 900 rupees போல் வருது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கொரியர் அனுப்புகிறப்போ இந்த வாட்டி வந்து நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ஹை. அது மட்டும் இல்லாமல் டெலிவரிக்கு வந்து 1 weekலேருந்து 10 days வரைக்கும் ஆகும். நம்ம ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. பட் ஆனாலுமே 1 week to 10 days ஆகுது. இதை விட மற்ற கொரியர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதுவே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பெட்ரு. முன்னாடி வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ரெஃபர் பண்ணேன். ஏன்னா வந்து அப்போ 550 rupees 650 rupees தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஓரளவு ஓகே, அந்த அமௌண்ட்டுக்கு ஓகே. நம்ம இங்கே மசால் பொடி வாங்குறது, கடைப்பொடி, ஸோ அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஓகேவாக தெரிஞ்சது. பட் இந்த டைம் பார்க்கும்போது இது ரொம்ப ஹை அமௌண்ட். இது வந்து அஃபோர்டபுள் கிடையாது. இந்த ஓப்பன் பண்ணணுமா? யார் அனுப்பிச்சிருக்கா கொரியர்? எது அப்பு எது டவுன்? இதான் அப்பா தூக்கலாம். பாத்தீங்களா, கொரியருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டாங்க. ஓப்பன் பண்ண நான் உடனே தக்ஷனுக்கு என்ன இருக்கு? மசால் பொடி வாசனை பயங்கரமா இருக்கு. ஓப்பன் பண்ணோடனே மசால் பொடி வாசனை எனக்கு தெரிஞ்சு கொட்டி இருக்குதா இல்லையோ, சைடு ஸ்நாக்ஸ் எல்லாம் மசால் பொடி வாசனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன இருக்கு? ட்ரெஸ் இருக்கு. குக்கர் இல்லையாமே. குக்கர் இல்ல, பரவாயில்லையா? நோ குக்கர். இஸ் இட் ஓகே? அம்மாக்கு ஸோ ட்ரெஸ் எல்லாமே வந்து நான் ஒவ்வொரு சைட்டில் ஆர்டர் பண்ணது. அது வந்து வீட்டில் அம்மா ரிசீவ் பண்ணிவிட்டு அங்கே அனுப்பி கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ட்ரெஸ் எல்லாம் பொறுமையாக அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பசங்களுக்கு தேவையான மெயின் அது அம்மாவோடது, இது அம்மாவோடது. ட்ரெஸ் எனக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா உங்களுக்குலாம் இங்கேருந்து எடுத்துக்கலாம், எனக்கு இங்கே கிடைக்காதுல்ல. அது அம்மாவோடது. ஆள் அம்மாவோடது தான். ஆள் அம்மா மசாலா வந்துருச்சா? என்ன சக்தி இருக்கா? ஆமா, இந்தியா ஒரு சின்ன இட்லி தட்டு. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனுக்காக ஒரு இட்லி பாத்திரம் வந்து குட்டி இட்லி பாத்திரம் வந்து தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தேன். அது பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதா வேணும்னு. ஸோ இட்லி பாத்திரம். ஸோ மசாலா பொடி, என்ன பொடி நம்ம கடையில் வாங்கினாலும் அந்த வீட்டு பொடியோட இது வந்து இருக்கவே இருக்காது. வீட்டில் மசால் பொடி ஏற்கனவே இருக்கு. பட் கொரியர் அனுப்புறதுனால அம்மா வந்து கொஞ்சம் மசால் பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க. அப்புறம் இது என்னது? தக்ஷனோட ஃபேவரேட் ஒரு குக்கர் ஒன்று கேட்டிருந்தேன். இப்போ இருக்கிற குக்கர் வந்து
ரொம்ப அப்படியே லீக் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் குக்கர் ஒன்று வாங்க சொல்லியிருந்தேன். அது வந்து தம்பி வந்து கடைக்கு போய் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளக்கையும் மசால் பொடி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளக்கையும் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் முடியுமோ அந்த இடத்துலலாம் மசால் பொடி வச்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு குக்கர். ஸோ குக்கரோட ரப்பர் வந்து ஏற்கனவே வந்துருச்சு. அல்டர்னேட்டிவாக ஒரு கேஸ்கெட் அண்ட் இது என்னது, இதுக்கு பேர் என்ன, வால்வா. இந்த குக்கர் யாருன்னா ஜக்ஷன் பையன் தான் ரொம்ப குக்கர்னா அவனுக்கு தான் இந்த குக்கர். அட்டை குக்கரோட அது. ஸோ அப்புறம் வந்து ஒரு குட்டி ஒரு பேன், நம்ம பருப்பு சட்னி எதுவும் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி பேன் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இது வேண்டான்னு சொன்னேன், பட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே யூஸ் பண்ண மாட்டேங்கும், எப்படி இங்கே தான் இருக்கோங்கிறதுக்காக இது கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் பழையபடி கொஞ்சம் ட்ரெஸ்ஸு உள்ள பேக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அங்கங்கே ட்ரெஸ்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சினுக்கோழி இந்த இது கருது கம்பிம்பாங்க, வடை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த கம்பி, அது நல்லா அப்படியே குத்திடக்கூடாதுல்ல, அதுக்காக நல்லா தாள் வச்சு சுற்றி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து கம்மிங் டு அவர் ஃபேவரட், எங்கள் வீட்டோட ஃபேவரட், இதுக்காக தான் அப்போ இருந்து காற்று கடந்து உள்ள இருக்கான். ஸோ எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட கீ மைசூர் பாக். ஸோ வாயில் போட்டோடனே அப்படியே மெல்ட் ஆகிடும் அந்த மாதிரி உள்ள மைசூர் பாக்கு. அப்புறம் வந்து A2Bல உள்ள முறுக்கு, இது வந்து சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மினி தேன் குழல் விற்கும், அதனால் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேயே வந்து கடலை மிட்டாய், இங்கே உள்ள கடலை மிட்டாய் வந்து அப்படியே இந்த ஜாகரிலாம் மெல்ட் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அங்கே ஒரு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்து அனுப்ப சொன்னேன், அது வந்துருக்கு. அப்புறம் A2Bல இருந்து திருடா. அப்புறம் A2Bல வந்து இந்த மாதிரி அழகாக கனடாக்குன்னு பேக்கிங் பண்ணி தந்துட்டாங்க. இதில் வந்து லட்டு இருக்குது. லட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, வீட்லேயும் எதுவும் செய்கிறதில்ல. ஸோ அதனால் ஒரு 1/2 கிலோ லட்டு கேட்டேன், அது கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் இது என்னது, குக்கர் குண்டு. அப்புறம் நேந்திரம்பழ சிப்ஸ் கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1/2 கிலோ பாக்கெட்டு இல்லை 1/4 கிலோ பாக்கெட் மாதிரி இருந்தால் வாங்கிடுங்கன்னு கேட்டிருந்தேன். இது வந்து A2Bல தான் வாங்கினாங்க. ஸோ அது ஒரு பாக்கெட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் பெரிய பையனுக்கு வந்து இந்த மசால் கடலை கேட்டுகிட்டே இருப்பான். அது இந்த பாக்கெட் தான், இந்த டப்பா தான், குட்டி டப்பா, இந்த டப்பா தான் இருந்தது. இந்த டப்பா வந்து ஒன்று வந்து எவ்வளோ சொன்னாங்க மாமா, 50 or 60 rupees சொன்னான். ஸோ ஒரு சின்ன டப்பாங்கிறனால 2 டப்பா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் இது வந்து A2Bலயே வந்து காஜு பிஸ்தா ரோல் ஒன்று. அப்புறம் மிக்சர் பாக்கெட் ஒன்று, சின்ன பையனுக்காக மிக்சர் பாக்கெட். அப்புறம் திரும்ப இன்னொரு ஒரு தேன் குழல் முறுக்கு, அப்புறம் ஒரு பனானா சிப்ஸ், அவ்வளோதான். ஸோ ஹாலிடே ஸ்நாக்ஸும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் வந்திருக்கு, முடிஞ்சது. ஸோ இதுதான் எங்கள் கொரியர். மெயினாக வந்தது வந்து ஸ்நாக்ஸு, ஒரு குக்கரு, மசால் பொடி, ட்ரெஸ்ஸு. ஸோ இவ்வளோதான். இதுக்காக ஒரு 20,000 ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இருந்து வந்திருக்கு கொரியர். பட் கண்டிப்பாக வேற ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ட்ரை பண்ணேன்னா நான் சொல்கிறேன். பாத்திரம் வந்து நான் ஒரே ஒரு பாத்திரம் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து வாங்கலை, கிஃப்டாக வந்திருந்தது தான். அப்படியே வந்து அம்மா அனுப்பி விட்டாங்க. எனக்கு வந்து ஒரு காரணத்துக்காக தேவைப்படுது, அதனால் இருக்கட்டும் அனுப்பி விட்ருங்க, எதுவும் ரிஜெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அம்மா அப்படியே அனுப்பி விட்டுட்டாங்க. பாத்திரம் வந்து குழம்புக்கு, நம்ம பொரியலுக்கு இந்த மாதிரி சமைக்கிற பாத்திரம்லாம் இங்கே வந்து நிறைய பாத்திரம் இருக்கும். நல்லா ஹெவி பாட்டமாக குவாலிட்டியோடையே சூப்பராக கிடைக்கும். நமக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில பாத்திரங்கள், அதாவது இட்லி பாத்திரம், குக்கரு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்சாலுமே காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கும். நான் வந்து இந்த ஒரு பாத்திரம் தான் வந்து இந்த வாட்டி வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு குக்கர் வாங்கியிருந்தேன் இல்லையா, அது மட்டும்தான். அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை பொறுத்தவரை நம்ம ஊரில் தாங்க பெஸ்ட்டு ரேட் இருக்கும். இங்கெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு வந்து காஸ்ட் அதிகம். மெயினாக அந்த ட்ரெஸ்ஸில் உள்ளே செக் பண்ணும்போதே நமக்கு தெரியும். எல்லாமே பார்த்திங்கன்னா மேட் இன் பங்களாதேஷ் அல்லது மேட் இன் சைனா அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ட்ரெஸ் வந்து நமக்கு ஊரில் இருக்கிற பட்சம் தான் கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து வெளியிலலாம் போனால் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது அனார்கலி போடுவேன். அப்படி இல்லாட்டி குர்த்தி, நமக்கு ஷார்ட் குர்த்தி மாதிரி இருக்கும், ஜீன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளோட சைட்ஸில் தான் வந்து வாங்குவேன். நம்ம அமேசானில், அஜியோ, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சைட்ஸில் வந்து செக் பண்ணி வாங்குவேன். நான் ஆர்டர் போட்டுருவேன், அம்மா வந்து அங்கே ரிசீவ் பண்ணிடுவாங்க.
அப்புறம் அதோட சைஸ் என்னோடய சைஸ்க்கு கரெக்டாக இருக்குமா, அப்புறம் அது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அம்மா எனக்கு செக் பண்ணி சொல்லிவிடுவாங்க. ஒரு பிராண்ட் எடுத்தேன்னா அந்த குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அம்மா சொன்னாங்கன்னா தான் ஃபர்தராக வந்து நான் அடுத்த செட்டு வந்து அந்த பிராண்டில் போடுவேன். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு வேளை சைஸ் பத்தலை அப்படி இல்லைனா வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். ஸோ மோஸ்ட்லி வந்து ட்ரெஸ் அங்கே எடுத்துகிட்டு வர்றது தான் நல்லது. இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டீப் நெக்காக இருக்கும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பசங்களாம் வந்து சம்மர் ஹாலிடேஸில் இருக்கிறாங்க இல்லையா, அதனால் அவ்வளவோ வந்து வீடியோஸே வந்து போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். நிறைய டெலீட்டே பண்ணிட்டேன். ஏன்னா அவங்கள சமாளிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. இந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் அட்டாச் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை. நான் பேசி முடிச்சிடவா? நான் பேசி முடிச்சிடவா? ஸ்டாப் பண்ணுங்க. இரு, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு டீலிங். குக்கர் வேணுமா வேண்டாமா? குக்கர் வேணும்னா நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ பேசக்கூடாது, ஓகேவா? நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ பேசு, ஓகே? நம்ம 2 பேர் டீலிங், ஓகேவா? டன் டன். குவைட்டா இருக்கணும், ஓகேவா? 550 rupees ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் முடிச்சுக்கிறேன். இரு, நான் பேசி முடிச்சுக்கிறேன். அப்புறம் வேண்டாம் போ, வேண்டாம், ஆஃப் பண்ணுங்கடா. குக்கர் இருக்கு, இதெல்லாம் இருக்கா? வேற என்ன இருக்கு? சரி, ஓகே, எந்திரி. பை.